யகூதிகள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பல் யதாஹு மப்சூததான், அப்படி கிடையாது, அல்லாஹ்வுடைய கை அது விசாலமானது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அல் குர்ஆனில் யதுல்லாஹ் என்று அல்லாஹ்வின் கை அப்படி என்று வந்திருக்கிறது. இப்போ ஒரு அடியானாக நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எது என்றால் கை, அரபியிலே இறைவனுக்கு கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். ஆனால் எப்படி இருக்கிறது என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ரப்பு என்கிற இறைவனுக்கு எப்படி இருந்தால் அது பொருத்தமோ அப்படி இருக்கிறது. நம் நம்பிக்கை என்ன தெரியுமா? அல் குர்ஆன் இறைவனுக்கு இப்படி ஒன்று இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. எனவே இருக்கிறது, அவனுக்கு தகுதியானது போன்றோ அவனுக்கு பொருத்தமானது போன்றோ அது இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்படி சிந்திக்க கூடாது. கை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, இது மனிதனுடைய கையை போன்று இருக்குமா என்கிற சிந்தனை என்ன செய்துவிடக் கூடாது, வந்துவிடக் கூடாது. படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வை ஒப்பாக்கி விடக் கூடாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப மனிதனும் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் தான். மனிதனும் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் அவனை பற்றி பேசுகிற நேரத்திலும் சொல்கிறான் நான் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் என்கிறான். ஆனால் மனிதன் படைப்பினங்கள் பார்ப்பதும் கேட்பதும் இறைவன் பார்ப்பதும் கேட்பதும் ஒன்றல்ல. நாம் இதற்கு ஒப்பாக்கி விடக்கூடாது. இறைவனுடைய பார்த்தலும் கேட்டலும் என்பது இந்த உலகத்தில் அதற்கு நிகராக யாரும் கிடையாது. எனவே படைப்பினங்களுக்கு ஒப்பாக்காமல் இறைவனுக்கு வருகின்ற பண்புகளை எந்த ஒரு வியாக்கியானம் செய்யாமல், அந்த பண்புகளை இறைவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் அப்படியோ நம்புவது என்பது அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் தௌஹீதில் அந்த பகுதி இறைவனுடைய பண்பை அவனுக்காக வேண்டி ஓர்மைப்படுத்தல் என்கிற செய்தியில் அடங்கும். இன்னொரு செய்தி சொன்னால், அல்லாஹு தஆலா சில ஹதீதுகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சிரித்தான் அப்படி என்கிற செய்தி நீங்கள் ஹதீதுகளிலே பார்க்கலாம். சில செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், சில அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா கோபப்பட்டான் அப்படி என்கிற செய்தி ஹதீதுகளிலே பார்க்கலாம். கோபம் மனிதனுக்கு வரும், சந்தோஷம் மனிதனுக்கு வரும். ஆனால் இறைவனுக்கு வருகின்ற கோபமும் சந்தோஷமும் நம்மை போன்று இருக்கும் என்று ஒரு நாளும் ஒப்பிட்டு விடக்கூடாது. கமா யலீகு பிஜலாலிஹி, இறைவனுக்கு எது பொருத்தமோ அந்த அடிப்படையில் அவனுக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கையை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்கிற நம்பிக்கையை, ஒரு எண்ணத்தை ஒரு நாளும் என்ன செய்து விடக்கூடாது, கொண்டு வந்து விடக்கூடாது.